வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்னைக்கு வீட்டிலேயே ஈஸியாக எப்படி பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மைதா, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் சுகர், 250 ml ஆயில். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மைதா மாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மாவுக்கு ஒரு முட்டைங்க. இப்போ நம்ம 1/2 kg தான் எடுத்துருக்கோம், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ஆட் பண்ணால் நல்லா சாஃப்டாக வருங்க பரோட்டா. இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சிப்போங்க. மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நமக்கு சமமான டேபிளோ இல்லைன்னா கிச்சன் மேடையோ கொஞ்சம் தண்ணி தெளித்து தொடச்சி எடுத்துக்கங்க. அந்த மேடை மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பிசைஞ்சு வச்ச மாவை கல் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து இது மாதிரி இழுத்து இழுத்து மாவை பிசைங்க. இந்த இழுத்து இழுத்து மாவு பிசையும் போது நமக்கு ஒரு கம் பாண்டிங் கிடைக்கும். இந்த கம் பாண்டிங் எதுக்குன்னா, நம்ம பரோட்டா அடிக்கும்போது நல்லா வீசி வருங்க பரோட்டா. இந்த மாதிரியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாவை பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா பிசைங்க. நம்ம பிசைய அந்த மாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் மாவு அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி மாவு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. கையை உள்ளே வச்சா உள்ளே போயிட்டு வெளியே வரும், அவ்வளோ சாஃப்ட்டு. இப்போ அந்த மாவை கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ண அந்த மாவை எடுத்துக்கோங்க. எடுத்து அது இந்த மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் உருண்டை பிடிங்க. மாவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி உள்டாவாக திருப்பிக்கோங்க. திருப்பி இந்த 2 விரலால் உள்ளே விட்டு இப்படி அமர்த்தி அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா மாவும் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 hour மாவை நல்லா ஊற வச்சிடலாம். நமக்கு இந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் தாங்க கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் 1 hourக்கு அப்புறம் நம்ம அடிக்கிற ப்ராசஸ்லாம் டக்குன்னு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. 1 hour ஆயிடுச்சுங்க. மாவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்து கீழே வச்சு கையை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் அது மேலே அப்ளை பண்ணி தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் பண்ணிக்கங்க. இருந்து ஒரு மாவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பரோட்டா அடிக்கலான்னு பார்க்கலாம். லைட்டாக அதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. லெஃப்ட் கையில் கீழே 4 விரலும் மேலே 4 விரலும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மாவை பிடிச்சி நல்லா அடிக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு சுற்றி எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பரோட்டாவை எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்சால் கையை வச்சு தேய்க்க முடிஞ்சாலும் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையும் தேய்ச்சிக்கலாம். இப்படி கீழே 4 விரலும் மேலே 4 விரலும் வச்சு இந்த மாதிரி மாவை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வீசிக்கிட்டே வரணுங்க. இப்படி லூஸாக விட்டு வீசுங்க. அப்போ நல்லா வரும், அப்படி இழுத்து வரும். மாவு நல்லா ஊறி இருக்குது, அதனால எக்ஸ்பெண்ட் நல்லாவே ஆகும். அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. அந்த மாவு அந்த லாஸ்ட்டு அந்த கையில் இருக்கிற மாவை கீழே அடியில் சொருகிருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் அடித்து எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம தட்டி போட்டு சுட்டு எடுக்க வேண்டியது தான்.
நம்ம சப்பாத்தி சுடுற கல்லை எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விடுங்க கையை வச்சு. ரொம்ப பெருசாக தட்டிடாதீங்க. நம்ம ஒரு பூரி சைஸுக்கு சின்னதாக தட்டிட்டு இதை நம்ம இப்போ சுட்டு எடுத்துடலாம். இந்த மாவுங்களை நல்லா கல்லில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீய மிதமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக மேலே ஊற்றி கரியாத அளவுக்கு சுட்டு எடுத்துருங்க. இப்போ என்னென்னா என் சப்பாத்தி கல் வந்து கொஞ்சம் பெருசுங்க, அதனால் 3 போட முடியுது. உங்கள் சப்பாத்தி கல் சின்னதாக இருந்தால் 1 போட்டால் போதும். சுட்டு முடிச்சுட்டு இப்படி 3 பரோட்டா எடுத்துக்கோங்க. கையை வச்சு இது மாதிரி அடிச்சு விடுங்க. இந்த மாதிரி அடிச்சு விடும்போது தான் நமக்கு லேயர் வரும். பரோட்டா ரெடி. இந்த பரோட்டாவை பாருங்கள், நம்ம அடித்ததுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி நம்ம பிரிக்கும் போது லேயர் தனித்தனியாக வருங்க. பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சுவையான பரோட்டா நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.